இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கையில காசு தங்கவே மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் காசு தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கும். ஜாதகத்தில் 2ஆம் இடம்தான் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம். யாருக்காவது 2ஆம் அதிபதி 12ல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கிற பணம் விரயமாகிட்டே இருக்கும். அந்த பணம் வர்றது தான் தெரியுது, எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. நமக்கு கூட அந்த மாதிரி இருக்கலாம் ஜாதக அமைப்பில். அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 2ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு, 2ல் என்ன கிரகம் இருக்குது, 12ஆம் அதிபதியோட யார் தொடர்பு கொள்கிறா